வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு கூரை வீட்டுக்கு இன்வெர்ட்டர் வைக்க வந்திருக்கோம். இது டெம்பரவரியாக வீடு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெம்பரவரியாக இருக்கட்டும், அதுக்காக வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் இன்வெர்ட்டர் வைக்க வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டு, இங்கே ஒரு போர்டு இருக்குது. இதில் ஒரு சுவிட்ச் போர்டு கேட்டிருக்காங்க, ப்ளக் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு கிச்சனில் ஒரு லைட் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மட்டும் ஒரு 700 வாட்ஸில் இன்வெர்ட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எஸ்எஃப் சொன்னி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எஸ்எஃப் சொன்னியில் 700 வாட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ். இது ஃபுல்லாக பேட்ரி 100 ஏஹெச். இது பேட்ரிக்கு அது கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாரி ரேட் இருக்கும். 150 தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ஒரு 60 மந்த்துக்கு வாரண்டி உண்டு. இப்போ மேலே லெவலிங் தான் நம்ம முறிக்காது. மேலே உள்ள டியூப் வாட்டர் லெவல் பார்க்கறதுக்காக முறிக்காது. இதோட எஸ்எஸ் போல்ட்டு எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கவர் 2 டம்மி கவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே 8 ஸ்கொயர் கேபிள் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அதே எஸ்எம்பிஎஸ் தான் வரும். எஸ்எஃப் சொன்னியில் இந்த போர்டுக்கு ஒரு மெயின் எடுத்து இங்கே ஒரு போர்டு இன்வெர்ட்டர் போர்டு வைக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே இன்வெர்ட்டர் வச்சோம்னா அவங்க அடைச்சிக்க போகிறாங்க. ரூமுக்கு ஒரு லைட்டிங் பண்ணிட்டு, ஹாலுக்கு ஒரு லைட்டு ஒன்று, ஃபேன் ஒன்று, கிச்சனுக்கு ஒரு லைட்டு ஒன்று, பாத்ரூமுக்கு ஒரு லைட்டு ஒன்று, அவ்வளோதான். இப்போ இது 60 மந்த் வாரண்டி போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 2 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்ரு பிளேயருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம 2-வே மெத்தடு, அந்த மெத்தடு தான் வைக்க போகிறது கிடையாது. சிம்பிளாக பண்ணி லோ காஸ்ட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 டாப் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 5 ஆம்ஸ் இன்புட் இது கொடுத்துட்டு நம்ம அவுட்புட்டு ஒயராகவே எடுத்து 3 டாப்லேயே இன்வெர்ட்டர் சப்ளை கொடுக்க போகிறோம். இதை வச்சும் ரிமூவ் பண்ணால் இது அப்படியே சுவிட்சை நிப்பாட்டிட்டு இந்தாண்ட இன்புட்டை மாற்றி கொடுக்குற மாரி லைன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாளில். ஏன்னா வீடு ஒர்க்கு நடக்க போகிறதுனால இந்த ரூமுக்கு லைட்டு, இந்த போர்டுலேருந்து சப்ளை, அதேமாரி எல்லாத்துக்கும் போர்டுக்கு ஒருத்துக்கும் ஒயரு நம்ம எல்லாத்துக்கும் ஃபுல்லாக இன்வெர்ட்டர் ஒயரு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இந்த போர்டுக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இன்வெர்ட்டர் ஒயர் 1 ஸ்கொயர் நம்ம இழுக்கணும், இல்லை 1.5 தேவையான அளவுக்கு இழுத்துக்கலாம். இந்த லெவல் பேட்டரியில் வரப்போ லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் கண்டிப்பாக ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு பெட்ரோல் பங்கில் டிஸ்டில் வாட்டர் கிடைக்கும், பேட்ரி வாட்ரு அதேமாரி நார்மல் பேட்ரி கடையில் கூட கிடைக்கும். இப்போ இந்த டேபிள்னால் வைக்க போகிறோம் நம்ம. இதில் பேஸ் நியூட்ரல் எர்த்து ஒயர் வீட்டில் இல்லை, அதனால் பேஸ் நியூட்ரல் மட்டும் ரெட் கலர் 1.5 போட்டுக்கிட்டோம். ப்ளஸ்ஸு நம்ம அதுக்கு இன்வெர்ட்டருக்கு ஒரு மார்க்கிங் வச்சு இறக்கி விட்டாச்சு. ஏன்னா டீ ஜாயிண்ட்டு அதேமாரி போட்டிருக்கிறதுனால நம்ம ஒயர் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு மெயின் மட்டும் இதில் இழுத்துக்கிட்டாச்சு நம்ம. இப்போ இந்த 3 டாப்பு கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் நார்மலாக சார்ஜ் ஆகிற மாரி கொடுத்துட்டு நம்ம அதுலேருந்து டெலிவரி ஒயருக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டு அது வழியாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எல்லா போர்டுக்கும் நம்ம இன்வெர்ட்டர் ஒயர் எடுத்தாச்சு. இது அந்த இன்வெர்ட்டருக்கு சார்ஜ் ஆகிறது பேஸ் நியூட்ரல் ப்ளஸ் இன்வெர்ட்ரு. இந்த இன்வெர்ட்டர் ஒயர் எல்லா ஒயரும் இழுத்தாச்சு. இது டெலிவரி ஒயரு. இதுலேருந்து 1 ஸ்கொயர் ஒயர் கிச்சன் சைடு போகுது. இந்த சைடு போர்டு வச்சு 2 ப்ளக் மட்டும் இருக்கிறதுனால பேஸ் நியூட்ரல் அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்றோம். இதில் லைட்டிங் லோடு ப்ளஸ் ஒரு ப்ளக் ஃபேன் ஓப்பனில் ஓடிட்டுது. அதனால் பேஸ் நியூட்ரல் அப்படியே டேரெக்டாக பேஸு இன்வெர்ட்டரில் கொடுத்துட்றோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் லைட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒயர் இந்த போர்டு அடிஷ்னலாக கேட்டாங்க, அதை அடித்தாச்சு. இது மற்றபடி இதுக்கு பேஸ் நியூட்ரல் இழுத்தாச்சு. இதுக்கு ஒரு இன்வெர்ட்டருக்கு ஒயர் இழுத்துட்டு வந்தாச்சு. இன்வெர்ட்டர் ஒயர் எல்லாத்தையும் இழுத்தாச்சு. நம்ம நார்மலாக கொடுக்குற மாரி பேஸ் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்வெர்ட்டர் ஒயரை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாரி இந்த கனெக்ஷனே நிறைய பேர் தெரியாமல், எலக்ட்ரிஷியன் தெரியாமல் டவுட்டு கேட்டுட்ருக்காங்க. இது சிம்பிளான கனெக்ஷன் தான். இன்வெர்ட்டர் ஒயரும் பவர் ஒயரையும் சேர்த்து கொடுத்துட்டு நிறைய பேர் ட்ரிப்பாகுதுன்னு வேறு கேட்டுட்ருக்காங்க. இது நார்மலாக தெரிஞ்சிக்கிற விஷயந்தான். இது நார்மலான விஷயந்தான். இது ஜென்ரலாக ஃபோன் அடித்து கேட்குறாங்க நிறையா பேர். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் கனெக்ஷன் இப்போ மாற்றி கொடுத்துடணும். நம்ம லூப்பிங் எல்லாத்துலேயும் கனெக்ஷன், இன்வெர்ட்டர் கனெக்ஷன் எதுக்கு தேவையோ அந்த சுவிட்சை மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஜாயிண்ட் எல்லாம் இதிலே அடித்தாச்சு. இப்போ இன்வெர்ட்டர் டெலிவரி ஒயர் ஏதோ இருக்குது. இதில் 3 டாப்பை முறிக்கிற வேண்டியதான். நம்ம எப்பயும் போல் பேஸ் மட்டும் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். நியூட்ரலில் எர்த்து வரைக்கும் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இதில் நம்ம 3 டாப்பு 5 ஆம்ஸ் தான் பின்னாடி ப்ளக் கொடுத்துருக்கறதுனால 5 ஆம்ஸ் டெலிவரி பின்னாடியே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சைடு இன்வெர்ட்டர் 3 டாப்பு கொண்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் இந்த கேபிள் முறுக்கிறப்ப லூஸ் குவான்டிட்டி இல்லாமல் முறுக்கணும். ப்ளஸ்ஸு
நல்லா ப்ளஸ் மைனஸ் மறக்காமல் பார்த்து முறுக்கணும். இதில் வந்து திருப்பி டாப்பு சொருவிட்டு நம்ம அவுட்புட் பார்ப்போம். இப்போ இது பேஸ் நோட்டில் நம்ம கேபிள் கொடுக்குறது நார்மல் சார்ஜர்லேயே வச்சுட்டா போதும். நார்மல் சார்ஜரில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் ஃபாஸ்ட் சார்ஜர் அதுலேயும் இருக்கும், அது போட்டுக்கொண்டு தான் நம்ம யூபிஎஸ்சில் வைக்காமல் நார்மலில் வைக்கிறது நல்லது. ரீசெட் பட்டன் இது. அவுட்புட் வந்து 5 ஆம்ஸ் 6 ஆம்ஸ் ப்ளக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வந்து டாப்பில் சொருவிட்டு நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ எரியறதெல்லாம் இன்வெர்ட்டரில் ஓடிட்டுருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி காட்டியாச்சு. மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேட்டர் எரியல பாருங்கள். பேக்கப் ஆன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ பேட்டரி உள்ள சார்ஜுக்கு டெலிவரி ஆகுது. அவங்களுக்கு லோடை செக் பண்ணி காட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம திருப்பின் டாப்பு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தனால ஒர்க்கு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை நிப்பாட்டினா டெலிவரி அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிடும். லைட்டிங் சுத்தமாக ஆஃப் ஆகிடும். இப்போ ஆன் பண்ணோன்னா பவர் ஆன் பண்ணோன்னா சார்ஜர் வந்து கொஞ்சம் நேரம் சென்று தான் ஆன் ஆகும். சில பேர் சார்ஜ் ஆக மாட்டேதுன்னு சுவிட்சை நிப்பாட்டி போட்டுட்ருப்பாங்க. நிறைய பேர் டவுட்டும் கேட்குறாங்க. இன்வெர்ட்டரில் சுவிட்சு பவர் வந்த பிறகு லேட்டாக தான் ஆன் ஆகுது, அதனால ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருமா? அதுமாரி கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக மாறி சார்ஜர் ஆரம்பிக்கும். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு இது மேலே பலகை மாரி அடித்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்வெர்ட்டர் மாட்டின வீடியோ ஒரு 20 வீடியோ தாண்டி இருக்குது. எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். அந்த லிங்கை போய் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். நன்றி.